முருகன் இந்துவா? அது முருகனுக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க. திடீர்னு தேர்தல் வரும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு பாசம் வருது என் முருகன் மேல. அயோத்தியில ராமரை வச்சு அரசியல் செஞ்சு பார்த்த, அது எடுபடல. நீ என்ன குன்ன குடிக்க அண்ணா கபடி எடு, தலைகளன்னு தண்ணி குடி, முருகான்னு கத்து, என் பாட்டை முகம் வரும். அதுக்கப்புறம் பேரன் என் முகம் தான் வரும். ஏன்னா முருகன் எனக்கு இறைவன் இல்லை, என் மூதாதை, என் ரத்தம், என் சொந்தம், என் இன கடவுள், அவன் இன இறைவன். சரி, போன ஆண்டு முருகனுக்கு மாநாடு போட்டியில்ல, அடுத்த ஆண்டு போடுவீல? ஏன்னா தேர்தல் முடிஞ்சிடும். 29ல போடுவீங்க. 29 தேர்தல் கிட்ட வருதுல போடுவீங்க. முருகன் இந்துவா? அது முருகனுக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க. முருகன் இந்து கடவுளா சைவ கடவுளா? திடீர்னு தேர்தல் வரும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு பாசம் வருது என் முருகன் மேல. இந்த கோயிலுக்குள்ள நடக்கிற திருட்டை கண்டுபிடிச்சு சொல்ல, அறநிலையத்துறையில ரொம்ப நேர்மையா நடக்குதா? ஒரு ஊழலும் நடக்கல, ஒன்னும் நடக்கல. சொல்லுங்க. கோயில் இடங்கள்ல கடைகளுக்கு வீடுகளுக்கெல்லாம் வாடகை விட்டுருந்தான். அதை 10,000 ரூபாய் 1,00,000 ரூபாயை ஏற்றிருக்காரு ஐயா சேகர் பாபு. அதை கேட்க உனக்கு துணி இருக்கா? ஏன் இப்படி திடீர்னு ஏத்தனேன்னு எதை கேட்பிய? பக்கத்துல இருக்க மலையை வெட்டி கல்குவாரின்னு ஏத்துறானே, அந்த மலையை பத்தி கவலைப்பட நீ வரல? இந்த மலையில தான் முருகன் இருக்கானா? குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்கிறான்னா இந்த திருப்பரங்குன்றத்துல இருக்கானா? இந்த நாடங்களும் வெட்டி ஏத்துறானே என் மலை, அங்கெல்லாம் குமரன் இல்லையா? சொல்லுங்க. அந்த மலைக்கு நீ போராட வரல. ஒருவேளை இதையும் கல்குவாரி ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க ஐயா ஸ்டாலின், அப்ப போராட வருவியா? உனக்கு அரசியல் இல்ல, சாதி மதம், சாதியை கட்டி பிடிச்சிட்டு அழுகுற. மக்களின் பிரச்சனைக்கு ஒண்ணு நின்றுக்கேன்னு சொல்லு. இவ்வளவு பேர் இவ்வளவு தலையிடுறீல. என் மீனவன் கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிக்கிறான், நீ அதுக்கு போராட வந்தியா? காவிரி நதி நீருக்கு நாங்க ஒவ்வொரு தடவையும் கையேந்தி நிக்கிறோம், அதுக்கு அந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வந்து நின்னியா? எந்த இடத்துல எனக்காக நின்றுக்க நீ? திடீர்னு முருகன் வந்துட்டு அயோத்தியில ராமரை வச்சு அரசியல் செஞ்சு பார்த்த, அது எடுபடல. ஏன்னா கோயிலை கட்டினவன பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு, அதான சத்தியம். இப்ப யாரும் அமர் ஜெய் ஸ்ரீராம் பேசுறது இல்ல, ஏன் சொல்றது இல்ல? ஏன்னா எந்த அயோத்தியில ராமர் பிரச்சனை இந்த கோயிலை வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அதே இடத்துல அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில உங்களை தோக்கடிச்சிட்டான். செத்து போச்சு உங்க அரசியல். அதுக்கப்புறம் பூரி ஜெகநாத்துக்கு போனீங்க, ஒரிசாவுக்கு ஐயப்பனை போய் எடுத்தீங்க, அது அங்க வேலை நடக்கல. இப்ப என் முருகனை தொட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன குன்ன குடிக்க அண்ணா கபடி எடு, தலைகளன்னு தண்ணி குடி, முருகான்னு கத்து, என் பாட்டை முகம் வரும். அதுக்கப்புறம் பேரன் என் முகம் தான் வரும். ஏன்னா முருகன் எனக்கு இறைவன் இல்லை, என் மூதாதை, என் ரத்தம், என் சொந்தம், என் இன கடவுள், அவன் இன இறைவன். திடீர்னு நீ முருகன் மேல பாசம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா? முருகனை நீ உண்மையிலே பக்தி இருந்தா போன ஆண்டு ஏற்றிருக்கலாமே. நீங்க முருகனுக்கு மாநாடு போகும்போது ஏற்றிருக்கலாமே. சரி, போன ஆண்டு முருகனுக்கு மாநாடு போட்டியில்ல, அடுத்த ஆண்டு போடுவீல? ஏன்னா தேர்தல் முடிஞ்சிடும். 29ல போடுவீங்க. 29 தேர்தல் கிட்ட வருதுல போடுவீங்க. வேலை யாத்திரை என்ன நேத்த முருகன் வேலை கெடுத்துட்டு வந்தாப்லையா? இத்தனை வருஷமா வேலை அவர்கிட்ட கையில் இல்லாம அடமான வச்சிருந்தாப்லையா? எதை வச்சு அரசியல் செய்யறதுன்னு ஒண்ணு இல்லையா?